ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் உரையாடிக் கொண்டு படகிலே வரும்பொழுது மரங்களுக்கிடையில் வாய் பேச இயலாத ராணியை பார்த்தாள் பூங்குழலி. உற்று பார்த்துவிட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டு படகை கரையோரமாக நிறுத்தச் செய்து அவள் கரையேறி அந்த ராணியை நோக்கி போகும்பொழுது அவள் திடீரென்று ஓடத் துவங்கிவிட்டாள். இதற்கிடையில் அங்கே வந்து சேர்ந்த சேந்தன் அமுதனும் ஏன் அவள் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு, உன்னை பார்த்த பிறகுதான் ஓடுகிறாள் என்றும், அவள் யார் என்று தெரிகிறதா என்றவுடன், என் அம்மாவுடன் முகஜாடை ஒத்துப்போகிறது, ஆகையால் என் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்றும் சேந்தன் அமுதன் கூறுகிறான். ஆனால் ஏன் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு, நான் அயல் மனிதன் அல்லவே என்று கேட்கிறான். இனி பூங்குழலி தொடர்கிறாள். அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்யச் சொல்லுகிறாய்? அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடம் அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாயிருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா போகலாம். உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனாலும் யாரும் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டு விட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம்பூ புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கிச் சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தன் அமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கைத் தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாய் அல்லவா என்றான். ஆமாம், சில சமயம் இலங்கைத் தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமல் இருந்தால் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறு என்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் மூழ்கி போய்விட்டான் அல்லவா? தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கும் தெரியும் அல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும், யாருக்கு தெரியும் என்று சொன்னாள் பூங்குழலி. சற்று பொறுத்து, அமுதா, அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையா இருப்பதாய் சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா? ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றியது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போலிருக்கிறது. பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா? சில சமயம் பார்த்ததுண்டு. ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமேதான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி இந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்? அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது. காரணம் என்னவாயிருக்கும்? அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன். இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலான் என்றிருக்கிறேன். அத்தையால் தான் வாய் பேச முடியாதே, எப்படி அவளுடன் பேசுவாய்? நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையாமதா? ஜாடையினால் பேசுவேன், பிறந்தது முதல் பழக்கம். அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்வதாயிருந்தால்
கஷ்டந்தான். பெரியத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையினால் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம். அக்கா தங்கை இருவரும் வாய் பேச முடியாமல் பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும். அது மட்டுமல்ல, சிறுவயதில் அக்காவும் தங்கையும் மோயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரியத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரியத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னானாம். அதனால் குழந்தையால் வாய் பேச முடியாது என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்பவும் அதிகமாயிருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் வாய் பேச முடியாத ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமுதா, நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? எப்படி போவாய்? இந்த காட்டிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போய் விட வேண்டும். இந்த சமயத்தில் ஓர் அதிசயமான குரல் காட்டுக்குள்ளே இருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. 2-3 தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள். அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள். குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றைக் கண்டார்கள். வாய் பேச முடியாத ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்து கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றிலும் 7-8 அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தைக் கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் வாய்பேச இயலா ராணியின் தோள் மீதிலிருந்த மான்குட்டிதான் அவர்களை பார்த்தது. பார்த்ததும் தோள் மீதிருந்து துள்ளிக் கீழே குதித்தது. மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன. எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் வாய்ப்பேச இயலாத ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்களெல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடிப்போய்விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்குழலி சொல்லிக்கொண்டே வாய்ப்பேச முடியாத ராணியிடம் சமிக்ஞை செய்தாள். வாய்ப்பேச முடியாத அந்த ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிக்ஞை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் வாய்ப்பேச முடியாத ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். வாய் பேச இயலாத ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். 3 பேரும் ஓடக்கரைக்கு வந்தார்கள். வாய்பேச இயலா ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சமிங்கை காட்டினாள். பூங்குழலி, வாமுதா, வீட்டுக்கு போகலாம், அத்தை வரமாட்டாளாம், இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள். இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள். பூங்குழலி, எனக்கு என்ன சொல்லுகிறாய் என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நந்தி மண்டபத்துக்கு அருகே பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்லவா? அந்த உரையாடலின் போக்கில் 2 பேர் சுபாவங்களின் செவ்வட்டான வேறுபாட்டை ரொம்ப நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருந்தார் கல்கியார். ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி பேசிட்டதை உணர்ந்து, அமுதா, நீ உத்தமன், என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய் சொல்லி கொஞ்சம் சமநிலைக்கு வர
அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே. என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்லுகிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் படகுல திரும்பி வரும்போது தன் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்த பூங்குழலி எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்துல தன் பெரிய அத்தையை பார்த்ததும் திகைச்சு போயிட்டான். சேந்தன் அமுதனுக்கோ இந்த வருகை எதிர்பாராத ஆனால் தேவைப்படும் சுமை தணிவு இல்லையா? இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பிரயாசை என்கிற சொல் பிரயாஸ் என்பதன் அடிப்படையில் உருவானது. பிர என்கிற முன்னோட்டு தீவிரமான என்பதையும், யாஸ் முயன்று சோர்வடை என்பதையும் இணைச்சு கடினமான ஒரு செயலை செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய பெருமுயற்சி என்கிற பொருளை தருது. பிரயாசைன்னு சொன்னதுமே அந்த மூதாட்டியின் நினைவு தான் வருது. ராணி அவளை அழைச்சி வர்றது சுழற்காற்று அழைச்சி வருவது போலத்தான். இருந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நந்தினியிடம் ராக்கமா சொன்னாள் அல்லவா? இப்போ மரத்தின் அடிப்பகுதியில் சாஞ்சி நிற்கிற காட்சி பூங்குழலிக்கே வியப்பா இருக்குது. மான் கன்று அவ முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாமத்திலே ஒரு மானை தரித்து ஒரு மானை வைத்தாய். பட்டினத்து பிள்ளையார் பாடலின் இந்த பகுதி நினைவுக்கு வருது. இடது திருக்கையில் ஒரு மான், அதே பக்கத்தில் மான் போன்ற உமை அம்மை. தத்துவ அடிப்படையில் ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்காங்க ஞானியர். மான் நாத தத்துவம், ஈசனின் நேர் திருக்குறிப்பாலே தொழிற்படுகிறது. மான் அழகான கண்களை உடையது. ஆனால் அம்மையின் திருக்கண்களுக்கு ஒப்பிட முடியுமா? அதனால நாணி இந்த மான் முகத்தை திருப்பிக்கிட்டு தான். இங்கே கோடிக்கரையில் பூங்குழலின் அத்தையின் பரிவு ததும்பும் கண்களை தன் கண்களால் பார்த்து கொண்டிருப்பதாக கவிதை நயத்தோடு சொல்கிறார் கல்கியார். நல்லது, இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்திலேயே அருள்மொழிவர்மரை இருக்க சொல்லி இருக்கிறாள் குந்தவை. இதை நினைவில் வச்சுப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.